நீதிமான்களை அல்ல. அவன்லாம் ஒதுங்கிக்க, நான் நீதிமானுக்கே வரல, நான் வந்ததே பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன். ஸோ தேவன் என்னெல்லாம் தப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாம் நல்ல பிள்ளைன்னு சொல்லாதீங்க. ஒட்டு மொத்தமாக நீங்கள் அத்தனை பேருமே பாவம் செஞ்சு பிசாசு கையில் மாட்டி நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்ம அத்தனை பேரையும் நரகத்திலேருந்து தப்பு வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரெண்டே குரூப்பு ஃப்ளைட்டில் ஏறி இருக்கிறவங்க, மெட்ராஸுக்கு இறங்கணும்னு ஏறி இருக்கிறாள். ரெண்டே குரூப். ஒன்று பயந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறவங்க, இன்னொன்று பயப்படாமல் ட்ராவல் பண்ணுறவங்க. ஆனால் ரெண்டு பேருமே போய் சென்னையில் இறங்கத்தான் போனாங்க. ஆனால் ஒரு குரூப் பயந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபெய்த் இதெல்லாம் எதுக்கு சார்? இதெல்லாம் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு இல்லை, நீ நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். நீ 3 தடவை நான் மறுதளிப்படான்னு சொன்னாரா இல்லையா? பேதுரு மறுதளிக்கவே கூடாதான்னு திட்டம் போட்டானா இல்லையா? உயிரை கொடுத்தாச்சு மறுதளிக்க கூட நினைச்சானா இல்லையா? அவன் நினைச்சாலும் அவன் நினைச்சா இவர் நினைச்சா அப்படித்தான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருந்தாருன்னா, நீ என்ன குட்டிக்கரன் அடித்தாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. வேற யார் நினைச்சாலும் முடியாது. அவர் சொன்னது நிறைவேறியே. தெளிவா பேசுறவங்க, தெளிவா சிந்திக்கிறவங்க, தெளிவா போட்டு விடுறவங்க, சூத்திரதாரிகள், சாணக்கியர்கள் வந்து இவங்க எல்லாம் காலியா போயிடுவாங்க. நீங்க அப்படின்ட்டு இன்னசென்ட்டா அப்படின்னு ஜெயிச்சு நின்றுட்டு இருப்பீங்க. ஏன்னா இது உங்கள் திறமை அல்ல, உங்களை தப்புவிக்கிற மெய்ப்பனின் திறமை. எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், அந்த மெய்ப்பன் என்னை தப்புவிக்கிற மெய்ப்பன். நீ சித்தத்தின்படி செஞ்சா நீ கடனில் இருந்திருப்பியா? எங்கேயோ ஒரு மேட்ரு வந்து என்ன செஞ்சிருக்க, மிஸ் பண்ணியிருக்கிற. எங்கேயோ சித்தத்தை வெளியே போய் அவன் சொந்த புத்தியில் ஏதோ கணக்கு போட்டிருக்க. அதனால தான் நீ சிக்கலில் வந்து நின்றுருக்க. இந்த நேரத்தில் உன்ட்ட வந்து என்ன பேச முடியாது, வியாக்கியானம் பேச முடியாது. நீ செஞ்சது தப்பு இல்லாட்டி நீ மாட்டியிருக்க மாட்ட, அல்லது மதியினம், ஏது ரெண்டுமே தப்பு தான். ஆனால் தேவன் இந்த நேரத்தில் உன்னை டீச் பண்ண விரும்பலை, உன்னை தப்புவிக்க விரும்புகிறார். அதான் பைபிள் சொல்லுது, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மூடப்பட்டது யாருக்கு? அவருக்கா? அவரே பார்த்தா அவரே மூடிக்கிறதா? இது அவருக்கு மூடுறதில்லை. பாவங்கள் அவருக்கு முன்பாக மன்னிக்கப்பட்டது, மனிதர்களுக்கு முன்பாக மூடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் 2000 வருஷங்களுக்கு முன்பாக முடித்திருக்கிறார். நாம் முடிக்கப்பட்ட அதற்குள் அசைகிறோம், பிழைக்கிறோம். நாம் அவருடைய கரத்தின் செய்கைகளாய் இருக்கிறோம். நம்ம வந்து ஆக்ஷன்லையா வந்து அவருடைய ஆக்ஷன் தான் நம்ம. ஸோ இப்போ வந்து உங்களை அவர் உட்கார வச்சிருக்கிறாரு, உங்களை கவனிக்க வைக்கிறாரு, என்ன பேச வைக்கிறாரு, நமக்கு தேவையானதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சோர்ஸ் மூலமாக கொடுக்க வைக்கிறாரு, நம்மளை ஃபீட் பண்ணுறாரு. எல்லாமே ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னாடி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி காலையில் நான் வந்து விழிக்கும்போது இன்று முடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் எழுந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் கவலைப்பட்டு ஒரு முடியக்கூட நீங்கள் வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் முடியாது, அதனால் கவலைப்படாத. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தன் கவலைப்படுறான்னா அவன் தன்னால் முடியுன்ற பெருமை உள்ளவனாக இருக்கிறான். கவலைப்படுகிறவர்கள் பெருமை உள்ளவர்கள். ஆமாம், கவலைப்படாதிருக்கிறவர்கள் தாழ்மை உள்ளவர்கள். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமேன். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத கூட உன்னால் முடியல, பிறகு நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஒரு ப்ராஜெக்டை போடும்போது கர்த்தர் சொன்னார் வந்து,
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா ஆகும், இதை இப்படி போடு இப்படி போடுன்னா 2 கோடி ஆகுதே. நான் சொன்னேன் 1.5 கோடியில் முடிச்சிடும். 1.5 கோடி வச்சிருக்கியான்னு கேட்டார். இல்லை. அப்புறம் என்ன? 1.5 கோடி இல்லைல்ல, அப்போ சொல்கிறத செய். 1.5 கோடி இருந்தால் நீ குறைச்சி போடலான்னு சொல்கிற. நீங்கள் இப்போ நிறைய பேர் குறைச்சி போடலான்றீங்க. குறைச்சி போடுறதுக்கு பதில் காசு வச்சுருக்கிறியா? அதுவும் இல்லை. அப்போ அமைதியாக நான் சொல்கிறத நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் அதான் போன வாரம் பார்த்த மாதிரி என் மெய்ப்பராய் அவர் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருங்கள். இன் அதர் வேர்ட்ஸ் தாழ்மையாக இருங்கள். எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ ஆடு சண்டை போடாது. திரும்ப ரீகால் பண்ணுறேன், இந்த வாரம் ஆடு என்றைக்குமே சண்டை போடாது, மெய்ப்பன் தான் சண்டை போடுவான். அதனால் இந்த மெய்ப்பன் என்ன செய்வான்னா, ஆடை தப்பு வைப்பானா, சிங்கத்தோட வாயிலிருந்து தப்பு வைப்பானா. தாவீது சொல்கிறான், கோலியாத்தை கொல்லும்போது சவுல் சொல்கிறான், தம்பி நீ ரொம்ப பார்க்க ஸ்மார்ட்டாக சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிற, பொதுவாக அழகாக இருக்கிறவன்ட்டுலாம் அபிஷேகம் இருக்காதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் அழகாக இருக்கிறவங்க மேலாம் அபிஷேகம் இல்லைன்ற ஒரு படத்தை எங்களுக்கு மதத்தில் கொடுத்துட்டாங்க. நீ ரொம்ப சாஃப்டாக இருக்க, டெண்டராக இருக்க, உன்னாலலாம் ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறேன். ஐயா, நான் ஏற்கனவே ஒரு கரடியை காலி பண்ணியிருக்கிறேன். என்ன பார்த்தா இப்படி இருக்கிற? ஆமாம், ஒரு சிங்கத்தை காலி பண்ணியிருக்கிறேன். ஏன் காலி பண்ணேன்னா, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, ஒரு மெய்ப்பெண் இருதயத்தை பாருங்கள், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சிங்கம் என் ஆட்டை கவ்விட்டு போயிடுச்சு. ஒரு ஆடு தானே அப்படின்னு என்னால் சும்மா இருக்க முடியல. நான் போய் அந்த சிங்கத்தை தாடையை பிடிச்சு அடித்து அதன் வாயில் இருந்த என் ஆட்டுக்குட்டியை நான் தப்பு வைத்தேன். மெய்ப்பனுடைய குணம் என்ன தெரியுமா? தப்பு வைக்கிறது. அந்த மெய்ப்பெண் ஆட்டையும் சிங்கத்தையும் உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணல. உடனே சிங்கம் சொல்லுது, என் ஏரியாவுக்குள்ளே வந்துச்சுல, அதுக்கு தான் நாங்கள் அடித்தோம். அப்படியாப்பா, போனியா அந்த ஏரியா போனியா? ஆமாம். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணலாம் சொன்னால், அது வரத்தான் செய்யும், இல்லை வந்துச்சு தப்போ ரைட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ கிளம்புறியா இல்லையா? தேவன் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுறது கிடையாது. அவர் ஒன்றே ஒன்று சொல்லுவார், என் பிள்ளையை நான் தப்பு வைக்க வந்திருக்கிறேன், அவனை நான் கைத்தட்டுங்க ஒருத்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, லெட்ஸ் ரீட் ஏசாயா 46:4. நேரடியாக வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். காட்ஸ் கேரக்டரில் ஒன்று உங்களை எஸ்கேப் பண்ணி விடுறது. ஆமென் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். தேவனுடைய குணங்களில் ஒன்று உங்களை தப்புவிப்பது. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். தப்புவிப்பது என்பது ஒரு ஃபாதரோட கேரக்டர் இல்லை, ஒரு மதரோட கேரக்டர். ஒரு தகப்பனுடைய இருதயத்தை உடைய தேவனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு தாயின் இருதயமுடைய தேவனை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் என்னவென்றால், அவர் யார் என்றால், உங்களை உங்கள் பிரச்சனைகளிலிருந்து, நீங்களாகவே சிக்கிக்கொண்ட பிரச்சனைகளில் இருந்தும், உங்கள் தவறுகளால் சிக்கிக்கொண்ட பிரச்சனைகளில் இருந்தும், எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்புவிக்கிற தாயுள்ளம் படைத்த தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப இந்த வசனத்தை வாசிப்போம். ஆமென். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். தேவன் தப்புவிப்பாராம். யாரை தப்புவிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். நல்லவனை தப்புவிக்கணுமா? நல்லவனை தப்புவிக்கவே வேண்டாம், ஏன்னா நல்லவன் மாட்டிக்கவே மாட்டான். யாரை தப்புவிக்கணும்? ஆமாம், அந்த தப்பு வைக்கிறதுல ஒரு தப்பு வருது பாருங்க. ஸோ நாங்கள்லாம் நல்ல பயலுக அப்படின்றவங்களாம் இன்றைக்கி காலையில் செய்தி உங்களுக்கு கிடையாது. தயவுசெய்து நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க.
இல்லை நாங்கள் நல்ல குடி நாங்கள் நல்ல பயலுக அப்படின்னா நீங்கள் ஆன்லைனை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பக்கம் போயிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் துன்மார்க்கர்களுக்கும் பாவிகளுக்கும் நான் செய்தி கொடுக்குறேன். ஏனென்றால் இயேசு வந்ததே யாருக்கு வந்தார்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், நீதிமான்களை அல்ல. அவன்லாம் ஒதுங்கிக்க, நான் நீதிமானுக்கே வரல, நான் வந்ததே பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன்னாரு. ஸோ தேவன் என்னெல்லாம் தப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாம் நல்ல பேர்கள்னு சொல்லாதீங்க. ஒட்டு மொத்தமாக நீங்கள் அத்தனை பேருமே பாவம் செஞ்சு பிசாசு கையில் மாட்டி நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்ம அத்தனை பேரையும் நரகத்திலேருந்து தப்பு வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்களை தப்பு வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீளுவேன், இந்த கடன்லேருந்து நான் எப்படி மீளுவேன், இந்த வியாதியிலேருந்து எப்படி நான் மீளுவேன் என்று நீங்கள் பயத்தோடு இருப்பீர்கள் என்றால், உங்களை தப்புவிக்கிற தேவன், தாயுள்ளம் படைத்த தேவன். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு ஆமென். சில நேரம் வீட்டில் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத சேட்டையை செஞ்சுட்டு வீட்டில் ஏதாச்சும் பொருளில் சின்ன வயசில் நான் வெளியே போயிருக்கும்போது எங்கள் அப்பா அடுத்து என்ட்ராய் உள்ளே வந்த உடனே என்னை வந்து தனிப்படை அமைத்து தேடிக்கிட்டு இருப்பார் வீட்டுக்குள்ளே. அவன் எங்கன்னும் போது எனக்கு மேட்ரே தெரியாமல் நான் விளாண்டுட்டு அப்படி மெதுவாக வருவேன்ல, டக்குன்னு எங்கள் அம்மா வருவான்னு தெரிஞ்சு டக்குன்னு முன்னாடி வந்து அப்படியே போயிரு, இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், தூங்க போயிடுவார் பற்றியா, அதுக்கப்புறம் கோவம் ஆறின பிறகு அப்படியே எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லி என்னை அப்படியே தப்பு வச்சுருவாங்க. திஸ் இஸ் அ மதர்லி ஹார்ட். தேவனுக்கு ஃபாதர்லி ஹார்ட் இருக்குது தெரியும். இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், அவருக்கு ஒரு மதர்லி ஹார்ட் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் உங்களை தப்பு வைப்பாராம், எஸ்கேப் பண்ணுவாராம், எப்போவுமே மீசையை முறுக்கிட்டு அப்படி கடவுள். அதனால தான் நீங்கள் தப்பு செஞ்சால் தண்டிக்கிற தேவனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் தப்பு செஞ்சால் உங்களை எஸ்கேப் பண்ணுற தேவன், உங்களுக்கு எஸ்கேப் பண்ண வைக்கிற ஒரு தேவனை நான் சொல்லுகிறேன். ஆமேன். உங்களை தப்பு வைத்து ஆமேன் சொல்லுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்களுக்கு துணிப்பதாக, உம்முடைய வார்த்தை எங்கள் விசுவாசத்தை எடுத்து கட்டுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களுடைய கூடாரங்கள் மறுபடியும் எடுத்து கட்டப்படட்டும். விழுந்து போன மனநிலையில் அமர்ந்திருக்கிறவர்கள், வாழ்க்கையில் தொலைந்து போன சந்தோஷத்தோடு அமர்ந்திருக்கிறவர்கள், குழப்பத்தோடு இருக்கிறவர்கள், பயத்தோடு இருக்கிறவர்கள், கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவ கிருபை அவர்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவதாக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன் மீது கை போடுவதும் இல்லை. நீ என்னுடைய மறைவில் இருக்கிறவன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான் தேவனுடைய மறைவில் இருக்கிறவன். Come on everyone, say நான் தேவனுடைய மறைவில் இருக்கிறேன். ஓ, என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிற அன்புக்குரியவர்களே, தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலுமாய் தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்து, தேவனை நம்பி, தேவனுடைய வல்லமையை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. நம்முடைய பெயர் அவருடைய மறைவில் இருக்கிறவர்கள் தான். ஸோ தேவனுடைய மறைவுக்குள்ளே நீங்கள் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையை குறித்த கவலை நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு கதையை மறுபடியும் நான் சொல்ல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு அம்மா ரொம்ப நிறையா விறகு கட்டெலாம் சுமந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்களாம். அவனை அந்த பக்கம் மாட்டு வண்டியில் போகிற ஒருத்தன், அம்மா ரொம்ப ஏக்கி இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து போயிட்டுருக்கிறேன், நீ கொஞ்சம் வண்டியில் வேணாலும் ஏறிக்காமா அப்படின்ன உடனே, வண்டி காலியாக தான் போதும், ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வண்டியில் ஏறிடுச்சு. இவன் மாட்டு வண்டி போயிட்டு இருந்தவன் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி திரும்பி பார்த்துருக்குறான். அந்த அம்மா இன்னும் விறகு கட்ட தலையிலே வச்சுட்டே போயிட்டு வந்து திரும்பி இருக்காம்மா, வண்டியில் ஏறின பிறகு எதுக்குமா விறகு கட்டையை சுமந்துக்கிட்டீங்க, விறகு கட்டையை கீழே வைக்க வேண்டிய. இல்லை தம்பி, என் வெயிட்டே உங்களுக்கு ஓவரு, இதில் என் விறகு கட்டையும் சேர்த்து வச்சா ஓவர் வெயிட் ஆகி போயிடும் இல்லையா அப்படின்னு. அது சொன்னால், அம்மா நீ ஏறும்போதே உன் வெயிட்டோடு சேர்ந்து இந்த விறகு வெயிட்டையும் சேர்த்து தான் நான் ஏற்றிருக்கிறேன். கையை தட்டுங்க, அவருக்கு தெரிஞ்சாரு. ஆமேன், ஆமேன். என்ன அர்த்தம்? உங்களை அவர் தூக்குறப்பவே உங்களை மட்டும் தூக்கலை, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதங்கள், உங்கள் எதிர்காலம், உங்கள் திட்டங்கள், உங்கள் சரீர ஆரோக்கியம், வியாதி, பலவீனம் எல்லாத்தையும் சேர்த்து தான் தூக்கியிருக்கிறாரு. அத்தனையும் அவர் சரி செய்வார்.
ஆமேன், 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 ஆமேன். ஸோ இந்த ரட்சிப்பு ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாவற்றையும் சேர்த்தது. என் வாழ்க்கையில் சகலத்தையும் சேர்த்தே அவர் முடிவெடுத்திருக்கிறார். சகலத்தையும் சேர்த்தே அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமாம், அதாவது உங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்க மாட்டாது. Your lack of faith cannot nullify the faithfulness of God. தேவனுக்கென்று ஒரு உண்மை இருக்கிறது. His faithfulness is irrespective of your faith. அவருடைய உண்மை என்பது உங்கள் விசுவாசத்தோட தொடர்பே இல்லாதது. உங்கள் விசுவாசத்தை கண்டுக்காதான். அவருக்கு ஒரு உண்மை இருக்குது. அது என்னென்னு அதை என்கிட்ட செஞ்சுருவார். நீ நைட்லாம் செத்துருவேன்னு நினச்சி தூங்கினாலும் காலையில் உயிரோடு எந்திரிச்சிருவேன். இப்போ எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன நினைக்கிறியோ அது நடந்துடும். நீ நினச்சில செத்துருவேன், ஏன் ஜாகலை? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நாளைக்கு நான் உயிரோடு இருக்கணும் அவர் திட்டமிட்டிருக்கிறாரு. அதனால் நீ என்ன நினச்சாலும் அதை பற்றி அவர் கவலை இல்லை. ஹீ இஸ் irrespective of your lack of faith. He is your unfaithfulness. Your lack of faith cannot nullify his faithfulness. அவருடைய உண்மை நடந்தே ஆகும். அதனால தான் பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீணானவைகளே. ஐயோ, praise the Lord. ஆமென். மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீணானவைகளே. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அவன் சஞ்சலப்படுறதெல்லாம் வேஸ்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே நீங்கள் இப்போ சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருந்தால் பட்டுக்கங்க. ஆனால் வேஸ்ட்டாக தான் சஞ்சலப்படுறீங்க. ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறது நல்லா தான் நடக்க போகுது. கையை தட்டுங்க சார். ஆமென். ரெண்டே குரூப்பு ஃப்ளைட்டில் ஏறி இருக்கிறவங்க, மெட்ராஸுக்கு இறங்கணும்னு ஏறி இருக்கிறாள். ரெண்டே குரூப்பு. ஒன்று பயந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறவங்க, இன்னொன்று பயப்படாமல் ட்ராவல் பண்ணுறவங்க. ஆனால் ரெண்டு பேருமே போய் சென்னையில் இறங்கத்தான் போனாங்க. ஆனால் ஒரு குரூப் பயந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபெய்த் இதெல்லாம் எதுக்கு சார்? இதெல்லாம் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு இல்லை, நீ நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அவ்வளோதான். ஆமென் சொல்லுங்கள். ஸோ யுவர் lack of faith cannot nullify the faithfulness of God. Your unbelief cannot nullify and make it powerless God's faithfulness. அதனால் உங்களை குறித்து அவர் திட்டமிட்டு விட்டார். உங்களை குறித்து சிறப்பாக அவர் பிளான் பண்ணிட்டார். அந்த பிளான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வாரம் வந்து நீங்கள் ஜெபிச்சுட்டுலாம் போடலாம் வரல, இல்லை அவர் அப்டேட் பண்ண வரல, நீங்கள் அப்டேட் ஆகிக்கிறீங்க. அப்படியா, ரைட், எல்லாம் கரெக்டாக இருக்கு. நான் தேவன் இடத்துல வரும்போது என்ன ரெனியூ பண்ணிக்கிறேன், தேவன் சொன்னதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அவ்வளோதான். பேதுரு இயேசுவை பார்த்தானா, வந்து அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோடனே இயேசு பேதுருவை பார்த்தாராம். பார்த்த உடனே சேவல் கூவுது. சேவல் கூன உடனே அவனுக்கு ஞாபகம் வரல. ஆனால் இயேசு பார்த்தார் பாருங்க, அவர் சொன்ன ப்ராஃபஸியில் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அவனுக்கு. அப்பொழுது அவர் சொன்னதை நினைவு கூர்ந்தான். வாட் இஸ் ப்ரேயர்? நீங்கள் அவரை பார்த்த உடனே உன்னை நான் எப்படிலாம் கொண்டு போக போகிறேன், உன் வாழ்க்கையில் எவ்வளோலாம் உயர்த்த. சிம்பிளாக சொல்கிறேன் சார், நான் ஒன்று சொல்கிறேன். நீ 3 தடவை நான் மறுதளிப்படான்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? பேதுரு மறுதளிக்கவே கூடாதான்னு திட்டம் போட்டானா இல்லையா? உயிரை கொடுத்தாச்சு மறுதளிக்க கூட நினச்சானா இல்லையா? அவன் நினச்சாலும் அவன் நினச்சா இவர் நினச்சா அப்படித்தான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருந்தாருன்னா, நீ என்ன குட்டிக்கரன் அடித்தாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. வேற யார் நினைச்சாலும் முடியாது. அவர் சொன்னது நிறைவேறியே. If negative prophecy can be fulfilled at a proper time, கோழி கூவுறதுக்குள்ளனாரு, கூவுனதுக்கப்புறம் பண்ணானா அவன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு பண்ணியிருந்துருக்கணுங்க. கோழி கூவுற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இவர் ப்ராஃபஸியை பொய்யாக்கி காட்டிடும்டா அப்படின்னு இருந்துட்டு, கோழி சேவல் கூவுனதுக்கு அப்புறமாச்சு ப்ராஃபஸி நிறைவேற மாதிரி மறுதளிச்சிருக்கலாம்ல. அவர் சொல்லிட்டார்னா சொன்னதை மாற்ற முடியாதான், சொன்ன டைமை கூட மாற்ற முடியாது. 5:32 உங்கள் மடியில் 5 கோடி ரூபா வந்து விழுகுதுன்னா 33 கூட ஆகாதுன்றேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே ப்ராப்பர் டைமில் விழுந்துடும். டக்கு 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 டக்குன்னு. அப்போ விசுவாசம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம். நடந்துரு சார். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசமே வேணாம். சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் நடந்துடும். போங்க வீட்டுக்கு போங்க. அப்படியே எவனாச்சும் இந்த கேட்டால் சொல்ல நடந்துடும். நான் இல்லடா, அதான்டா விசுவாசம். ஃபெய்த்து வந்து யூ கான்ட் கிரியேட் ஃபெய்த், தி ஆக்சஸிங் பை ஃபெய்த்து. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We have gained access by faith into grace. அதாவது கிருபையிலே நுழையக்கூடிய ஸ்லாக்கியத்தை
அந்த வி ஹவ் கெயின் ஆக்சஸ், அதாவது பரலோகத்தோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிருபையை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆக்சஸிங் அப்படின்ற பேங்கிங் வெக்காபுலரியில் என்னென்னா வந்து டெபாசிட்டிங் மணி அண்டு வித்ட்ராயிங் த மணி, வித்ட்ராயல், இதெல்லாம் வந்து ஆக்சஸிங் வித் த பேங்க். அப்படி பேங்க்கில் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அப்படி பரலோகத்தோடு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவன் நமக்கு கிருபையினாலே ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாராம். ஸோ ஒரு பேங்க்கில் வந்து பணமே எடுக்காமல் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணாட்டி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணாமல் தான் இருக்கிறீங்க. Accessing means you have ability to obtain the financial service of the bank. அதாவது பேங்க்கில் இருக்கிற அந்த சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தகுதி தான் அந்த ஆக்சஸிங். பணம் இருந்தாலும் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணணும், திரும்ப பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இப்போ வந்து அந்த அக்கௌண்ட் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம், இல்லாட்டி செத்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்காகவும் பரலோகத்தில் தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் கணக்கில் போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கும்போது அல்லது வாயை திறந்து பேசும்போது அங்கேருந்து வித்ட்ரா பண்ணலாம். கையை தட்டுங்க ஒரு தவறுக்கு ஆமென். அல்லது யூ கேன் டெபாசிட், ரெண்டுமே இருக்குது. கணக்குன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரலோகத்தில் உங்கள் பேருக்கு ஒரு கணக்கு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். எங்கே இருக்கிற அந்த வார்த்தை? பிலிப்பியர் 4:17. உபகாரத்தை நான் நாடாமல். உபகாரம் வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கணக்குக்கு. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு. எல்லாம் சொல்லுங்க. யார் கணக்கு? ஹலோ, ஆமாம், அந்த டீ கடையில் வச்சுருக்க கணக்கு சொல்ல, அது நீங்கள் கொடுக்க வேண்டிய கணக்கு. பேங்க்கில் இருக்க கணக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய கணக்கு. பரலோகத்தில் ஒரு கணக்கு இருக்குது. அது என்ன கணக்கு? உங்கள் பேருக்கு இருக்கான். உங்கள் கணக்குக்கு, அண்டர்லைன் த வேர்ட். ஸோ இந்த பூமியில் நமக்கு அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பரலோகத்திலே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு போடுறதுக்கு முன்பாக ஒரு அக்கௌண்ட்டை உங்கள் பேருக்கு ஓப்பன் பண்ணி அதில் தான் கிருபையின் ஆசீர்வாதங்கள் அவர் போட்டிருக்காராம். இதுலேருந்து தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். இதைத்தான் பேதுருட்ட சொன்னார், வந்து பூமியிலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் உன் அக்கௌண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணப்படும். உன் அக்கௌண்ட்டில் தேவன் போட்டிருப்பதிலிருந்து. ஸோ யூ கேன் ரிலீஸ் அண்ட் வித்ட்ரா யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் யூ கேன் டெபாசிட் ஆல்சோ. இயேசு சொன்னார், பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். எங்கே? உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும் போதெல்லாம் என் அக்கௌண்ட்டில் என்ன ஆகுதுன்னா வந்து டு பி மோர் கிரெடிட்டட். வாட் ஐ டிசைர் இஸ் தட் டு பி மோர் கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட். உன் அக்கௌண்ட்டில் நிறையா பெருகணும்னு நான் விரும்புகிறேன்றார். ஸோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு. அதை பெருக்கிக் கொள்வது அவரவர்கள் விதைப்பதை பொறுத்து அவர்கள் பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பொருளாதாரத்தின் வந்து வளர்ச்சி அதிகமாகுவது உங்களுடைய கரத்திலே தேவன் கொடுத்திருப்பது. ஸோ யூ கேன் மல்டிப்ளை யுவர் பிளெஸிங். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ எல்லோரும் ஒரே கடவுளைத்தான் வணங்குகிறோம். இதில் எதுவும் மாற்றம் இருக்கா? எல்லோரும் என்ன பாருங்கள், எல்லோரும் ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோமா இல்லையா? ஆமாம். உங்கள் தேவன் பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எல்லோரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் எல்லோரும் ஒரே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதில்லையே. ஏன்? எல்லோரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் நாம் எல்லோரும் ஒரே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் நாம் விதைக்கிற அளவு மாறும்போது நாம் அறுக்கிற அளவு மாறுகிறது. ஸோ பை ஃபெய்த் we have gained access. ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இனியும் தாமதியாதிருங்கள். விதைப்பும் மறுப்பும் பூமியில் நாளளவு மாறாது என்கிற வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் விதைக்க ஆரம்பிப்போம். விதைப்பும் மறுப்புனா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கோதுமை மணியை போட்டிங்கன்னா அது என்னவா வருது? 100 மாறுது. விதைப்பு 1, அறுப்பு 100. இதே தான் என்னுடைய ஆஃபரிங்லையும் செயல்படுகிறது. ஆமென் சொல்லுவோம். நான் ஒன்றை விதைக்கும் போது 100 அது மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க ஒரு தடவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுவோம். ஸோ ஆஃபரிங் இஸ் an act of faith. காணிக்கை என்பது ஒரு சர்வீஸில் ஒரு பார்ட்டு கிடையாது, அது என்னுடைய விசுவாசத்தின் ஒரு செயல்பாடு. என்னுடைய விசுவாசத்தின் செயல்பாடு. ஸோ இயேசு சொன்னார், ஒருத்தன் சொன்னால், உம்மால் என்னை சொஸ்தமாக்க கூடுமானால் சொஸ்தமாக்கும் அப்படின்போது
அவர் சொன்னார் அவனை பார்த்து, நாட் அக்கார்டிங் டு மை பவர் பட் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் அப்படின்னாரு. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தின் படியே அப்படின்னா அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது ஆங்கிலத்தில் இன்னும் வேறு மாதிரி ஒரு டைமென்ஷன் தெரியுது. விசுவாசத்தின் படியே அப்படின்ற விட உன் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி, எப்படி ஏற்ற மாதிரி உனக்கு ஆகட்டும் அப்படின்னாரு. ஸோ நான் சொல்லுகிறேன், எவ்வளோ நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? அக்கார்டிங் டு மை ஃபெய்த். How can I show my faith? Show your offering, I will show your faith. நான் என்ன விதைக்கிறேன், நான் என்ன விதைக்கிறேன்றது என் விசுவாசம் என்னன்றது எனக்கு தெரியுது. ஸோ மை ஆஃபரிங் இட் ஷோஸ் மை ஃபெய்த். சரி நண்புக்குரியவர்களே, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். ஸோ அதனால் சிலர் பாருங்கள், சில சேனலுக்கு முன்னாடி உட்காந்து கேசரி செய்கிறது எப்படி, ரவா லட்டுக்குன்றது எப்படி, அடுத்து அதுக்குன்றது எப்படி, இதுக்குன்ற எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் ஒரு உப்புமா கூட என்ன செய்ய மாட்டாங்க, கிண்ட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சொல்லி, இப்படியே நீ அல்வா கிண்டிக்கிட்டே இரு, நீ இன்னும் டிவியை தான் பார்க்குற, ஒன்றும் செய்ய மாட்டேன்றேன்னு. அப்படி தான் விதவிதமாக நீங்கள் சோப்பு சீப்பு கண்ணாடி பார்த்துட்டு இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. யூ ஹாவ் டு டூ சம்திங். கேசரியை கிண்டணும்ல, கிண்டிடுமா? It is not an encouraging word, it is not a faith confession. I declare a prophecy towards you. You will cross the boundary in the name of Jesus. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென்.